அனைவருக்கும் வணக்கம். அகம் மரச்செக்கு எண்ணெய் இடிச்ச மசாலாலேருந்து சந்தியா சிவகுமார் பேசுகிறோம். இன்றைக்கி ஒரு வாக்கிங் போகலான்னு கிளம்புனோம். நம்ம ஜிம்மி நம்ம கூடவே வந்துட்டாங்க. மாடு கட்டுறதுக்காக போனோம். நாட்டு மாடு. இங்கே பார்த்தீங்கன்னா வாய்க்காலில் தண்ணி போயிட்டுருக்குது. கிளைமேட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சரி மழை பெஞ்சதுனால எல்லா இடத்துலையும் புல். சரி நம்ம மாட்டை கட்டலான்னு போகும்போது அங்கே மரத்தில் பார்த்திங்கன்னா வேப்ப மரத்தில் முக்கியமான ஒரு காய் கோவக்காய், கோவச்செடி பயங்கரமாக படர்ந்து இருந்தது. காயை பார்த்த உடனே ஸோ இன்னைக்கு கண்டிப்பாக இந்த பொரியல் பண்ணி சாப்பிட்ணுன்னு முடிவு பண்ணிட்டோம். உள்ளே போய் பார்த்தா கொடி ஃபுல்லாக மரம் ஃபுல்லாமே நல்லா படர்ந்துருக்குங்க. கணுவுக்கு ஒரு காய் தொங்கிட்டு இருந்தது. கோவப்பழம் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. முக்கியமான பெனிஃபிட் சர்க்கரைக்கு இது வந்து ரொம்ப நல்லது. இன்னொன்று வந்து வயிற்றில் இருக்கிற கழிவுகளை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப நல்லது. லாக்ஸேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு கண்டினியூஸாக ஹோட்டலில் சாப்பிட்றவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வயிறு உபாதைகள் இருக்கும். அதுக்கு வந்து வீக்லி ஒன்ஸோ ஒரு 10 days ஒன்ஸோ ஒரு பொரியல் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா வயிறு வந்து சுத்தமாகி மெட்டபாலிசம் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்கிறாங்க. நிறைய இது போட்டிருந்தாங்க. கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா கோவக்காய்க்கு அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. ஆனால் நம்மளுக்கே தெரியாது. அது வெளியில் அது படுக்கு படர்ந்து காய்ச்சிட்ருக்கோம். அந்த பழத்தை பார்த்தோன்னா தான் நம்மளுக்கு ஒரு ஆசை வரும் சாப்பிட்லான்ட்டு. ஒரே ஒரு பழம் தாங்க இருந்தது. பூரா இப்போ தான் காய் முத்தி முத்தி பழுக்கிற ஸ்டேஜ். ஸோ பழத்தை ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணலாம். ஒரு பழம் தான் இருந்தது அவ்வளோ பெரிய மரத்துலையும். பழத்தை பொறிச்சு சாப்பிட்டோம். நம்ம வாய்க்காலில் தண்ணி போய்கிட்டு இருக்குங்க ஃபுல்லாக. பார்த்தீங்கன்னா கணுவுக்கு ஒரு காய் இருந்தது. ஸோ அதனால் மரத்தை வளைச்சி காயெல்லாம் பொறிக்க ஆரம்பித்தோம். அந்த முத்தின காயெல்லாம் அப்படியே விட்டுட்டோம் நாங்கள். ஏன்னா திரும்ப பழுத்துதுன்னா பழம் வந்து உங்களுக்கு கசக்காது. இது வந்து நாட்டு கோவக்காய். இதுக்கும் ஹைப்ரிட் கோவக்காய்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஹைப்ரிட் வந்து கண்டிப்பாக கசப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இது பயங்கரமாக கசக்கும். பாவக்காய் விட பயங்கர கசப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் வறுவல் அந்த மாதிரி பண்ணி சாப்பிடும்போது கொஞ்சம் கசப்பு கம்மியாகி டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதில் மசாலாலாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா. ஸோ அதனால் காய் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோவுக்கு மேலேயே வரும். ஒவ்வொரு கணுவுலையும் இருந்ததுங்க. பொறிச்சிட்ருக்கோம். மேக்ஸிமம் பிஞ்சு காயாக பொறிச்சிட்டோம். முத்தின காயெல்லாம் விட்டுட்டா பழுத்தா திரும்ப பழத்தை பொறிச்சு சாப்பிட்டுக்கலான்னு விட்டுட்டோம். இந்த கீரையுமே வந்து நம்ம பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். கோவக்கீரை பார்த்தீங்கன்னா கசப்பு இருக்காது. நல்லா தலை குண்டு குண்டாக இருக்கும். கட் பண்ணி ஈஸியாக பொரியல் பண்ணலாம். க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. மரம் ஃபுல்லாக சுற்றி பார்த்தா புறா பக்கமே காய். சில பேர்த்துக்கு வந்து இது அலர்ஜி இருக்கும். அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பாக சாப்பிடாதீங்க. மேக்ஸிமம் 90% வந்து நம்ம சாப்பிட்லாம். நல்ல பெனிஃபிட் தான் கொடுக்கும் காய். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில். நம்ம மாடு வேற நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பூ நிறைய எடுத்துருக்கு மழை பெஞ்சதுனால. அதனால் திரும்ப காய் நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வீக்லி ஒரு தடவை பொரியல் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். இது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கிடைக்கிது. வேலியில் எல்லாம் இருக்கும். இப்போ வந்து 1-2 மரத்தில் தான் இருக்குது. இப்போ முன்னாடி மாதிரிலாம் இல்லை. எங்கேயாவது ஒவ்வொரு இடத்துல தான் இருக்குது. பட் இது நல்லாவே பெரிய செடி தான். திரும்ப திரும்ப தலையதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எங்களுக்கு கிடைக்கிறப்பெல்லாம் நாங்கள் பொரியல் பண்ணிடுவோம். ஸோ இன்றைக்கி பொரியல் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். மாடு நம்மளையே பார்த்துட்டு நின்றுட்டுருக்குது. இது குட்டா நாட்டு மாடு. கன்று போடுற ஸ்டேஜில் இருக்குது. காயெல்லாம் பொறிச்சாச்சு. இது அதோட கண்ணுக்குட்டி. இதுவும் கிடாரி கன்று தான். 1 வருஷம் ஆச்சு. இப்போ வாய்க்கால்லேயே வந்து காயெல்லாம் பொறிச்சிட்டு வந்துட்டோம். வாய்க்கால்லேயே ஒரு நல்லா அலாசிடலாம். அந்த கணுவுலலாம் அந்த கருப்பு கருப்பாக இருக்கும் பூவோட இது. அது ஃபுல்லாமே க்ளீன் பண்ணிடலாம். ஏன்னா மரத்தில் இருக்கிறதுனால காக்கா குருவி எல்லாம் உட்காந்துருக்கும். அதனால ஒரு தடவை எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி சுத்தம் பண்ணிக்கோங்க கட் பண்ணுறதுக்கு முன்னாடி. கட் பண்ணிட்டு வாஷ் பண்ணுறது வந்து வேஸ்ட்டு. அதனால் ஃபஸ்ட்டே நாங்கள் நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டோம். வாய்க்கால் தண்ணி ஃபுல்லாக போகுது. அடுத்தது கருவேப்பிலை ஒன்று ஒடிச்சுக்கிட்டோம் நம்ம செடியிலேருந்து. கருவேப்பிலையும் நிறைய பெனிஃபிட் இருக்குது. இந்த கோவக்காய் கூட நீங்கள் கருவேப்பில் வந்து ஆட் பண்ணும்போது ஸ்மெல் நல்லாயிருக்கும். டேஸ்ட் வந்து கொஞ்சம் கசப்பு கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி நீல வாக்குலையும் நீங்கள் வெட்டிக்கலாம். வேணுன்னா ரவுண்டாகவும் நீங்கள் வெட்டிக்கலாம். உங்களுக்கு எப்படி சௌரியமாக அப்படி வெட்டிக்கலாம். இதை விட கொஞ்சம் ரவுண்டாக வெட்டினீங்கன்னா வேகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வறுவலுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இந்த தடவை இந்த ஷேப்பில் ட்ரை பண்ணலான்னு இப்படி கட் பண்ணிட்டோம். தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டோம். நம்ம சிக்கன் மசாலா அகம் இடித்த சிக்கன் மசாலா யூஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அகம் மரச்செக்கு கடலெண்ணெய் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றியாச்சு. கடுகு ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டாச்சு. கடுகு நல்லா பொரியுதுங்க. பொரிஞ்ச உடனே நம்ம நார்மலாக வறுவல் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான். பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. கொஞ்சம் உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் நாட்டு கோவக்காயினால கசப்பு அதிகமாக இருக்கும். ஸோ அடிஷ்னலாக ஒரு 2-3 இன்க்ரீடியன்ஸ் கருவேப்பிலை, தேங்காய், எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் கசப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகும். புளியில் வந்து நீங்கள் ஒரு அலாசிட்டும் கூட யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் கசப்பு கம்மியாகும். இல்லை அப்படின்னா கட் பண்ணி மோரில் போட்டு ஒரு தடவை இது பண்ணிவிட்டு அலாசிட்டு வாழைத்தண்டு எப்படி அலாசுவோம் அந்த மாதிரி அலாசிட்டு கூட யூஸ் பண்ணலாம். நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணல. ஏன்னா கசப்போடு சாப்பிட்டு பழகிருச்சு எங்களுக்கு. வீக்லி ஒன்ஸ் நாங்கள் செய்வோம். அதுவும் இல்லாமல் அது சாப்பாடு கூட பிணைஞ்சு சாப்பிடும்போது உங்களுக்கு கசப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பெரிய வெங்காயம் 1 ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காயை வந்து அது கூட சேர்த்துட்டோம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெய் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கணும்.
அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் உப்பு கல்லுப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறோம். கல்லுப்பு ஆட் பண்ணிட்டோன்னா தோல் பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கும். சீக்கிரம் வேகணும் அப்படின்னா கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கலரி விட்டுட்டு மூடி விட்டுட்டோம்னா அந்த ஆவிலே வெந்துடும். நம்ம தண்ணியே தெளிக்காமல் எண்ணெயில் தான் வேக விடுறோம். ஸோ அதனால் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து எடுத்து நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா ஆவிலே நல்லா வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரை வேக்காடு வந்துருச்சு. நல்லா கிளறி விட்டுக்கலாம். திரும்ப திரும்ப கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அவ்வளோதான். மற்றபடி பெரிய பெரிய பிரச்சனை எதுவும் இதில் வராது. காய் வந்து நல்லா அந்த தோல் கெட்டியாக இருக்கிறதுனால ரொம்ப நேரம் வேக விடணும். அதனால இடையில இடையில ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை அந்த மூடியை எடுத்து எடுத்து நம்ம கிளறி விட்டுட்டோன்னா எல்லா சைடுமே நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 பதம் வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மசாலா வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அகம் இடித்த சிக்கன் மசாலா வந்து ஒரு 2 ஸ்பூன். சிக்கன் மசாலா போடும்போது டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது இடித்த சிக்கன் மசாலா, அதனால் இன்னும் நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து பாரம்பரிய முறைப்படி மெஷின் போட்டிருக்கோம். இடிக்கிற உரல் வச்சு இடித்து தமிழ்நாடு, இந்தியா ஃபுல்லாக கொரியர் அனுப்பிச்சிட்ருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டீங்கன்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்குது. அதுலேயே ஒரு 11 வகையான மசாலா ப்ளஸ் 3 வகையான மரச்சிக்கு எண்ணெய் வந்து இந்தியா ஃபுல்லாக கொரியர் பண்ணிகிட்ருக்கோம். தேவைப்பட்டால் ஆர்டர் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு. போட்டு இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு. கிளறி விட்டதுக்கப்புறம் திரும்ப மூடியை போட்டு ஒரு 2-3 தடவை கிளறி விட்டோம் அப்படின்னா வறுவல் மாதிரி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு எடுத்தோம். நல்லா வெந்துடுச்சு. வறுவல் மாதிரி ஆயிடுச்சு. ஒயிட் ரைஸோட வச்சு சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கசப்பாக தான் இருக்கும். பட் ஹெல்த் வைஸ் ரொம்ப பெனிஃபிட்டு. அதனால் கண்டிப்பாக சாப்பிடுங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.